இதோ உதவி. அமைதியான மனதை வைத்திருக்க. மிகையாக எதிர்வினையாற்றாதீர்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் மகிழ்ச்சியின்மை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதன் காரணமாக ஏற்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல. மகிழ்ச்சியின்மை, வெறுப்பு, கோபம், பதட்டம், பயம் மற்றும் பிற விரும்பத்தகாத உணர்ச்சித் தொந்தரவுகள் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதன் காரணமாக ஏற்படுகின்றன. எனவே உங்கள் சொந்த மற்றும் பிறரின் மகிழ்ச்சியின்மைக்கு நீங்கள் ஆரம்ப காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முக்கிய காரணம். ஏனென்றால் என்ன நடந்தாலும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், உங்கள் உணர்வுக்கு நீங்கள் எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பதுதான் இது உங்கள் சொந்த மற்றும் பிறரின் மகிழ்ச்சியின்மை, வெறுப்பு, கோபம், பதட்டம், பயம் மற்றும் பிற விரும்பத்தகாத உணர்ச்சித் தொந்தரவுகளுக்கு நேரடி மற்றும் முக்கிய காரணமாக இருக்கும். புகழ்பெற்ற உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் நமது செயல்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் நம் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும் என்று கற்பித்தார். இது நமது எதிர்வினைகளுக்கும் சமமாக பொருந்தும். எனவே இதை அகற்ற முயற்சிப்பதில் நமது எதிர்வினைகளில் கவனம் செலுத்துவோம். நமது மகிழ்ச்சியின்மை மற்றும் விரும்பத்தகாத உணர்ச்சிகளுக்கான காரணம். நம் நினைவை அடையும் ஒவ்வொரு எண்ணம், உணர்வு, சூழ்நிலை அல்லது நிகழ்வுக்கும் நாம் 4 வழிகளில் ஒன்றில் எதிர்வினையாற்றுகிறோம். நாம் மிகையாக எதிர்வினையாற்றுகிறோம். ஒப்பீட்டளவில் லேசான மிகையான எதிர்வினையிலிருந்து தீவிரமான மிகையான எதிர்வினை வரை, இது நம்மை உணர்ச்சி ரீதியாக அதிகமாக இதய செயலிழப்பால் ஏற்படும் மரணம் வரை கூட வழிவகுக்கும். நாம் சீரற்ற முறையில் எதிர்வினையாற்றுகிறோம், அதாவது பொதுவாக எதிர்பார்க்கப்படும் விவேகமான பதிலுக்கு நேர்மாறாக நாம் எதிர்வினையாற்றுகிறோம். இதனால் ஆபத்தை பார்த்து சிரிக்கிறோம், தீவிர எச்சரிக்கைகளை நாம் வெளிப்படையாக புறக்கணிக்கிறோம், தேவையான உதவியை அவமதிப்புடன் ஒதுக்கி வைக்கிறோம். நாம் எதிர்வினையாற்றுவதில்லை, அதாவது நாம் வெறுமனே பதிலளிக்கவோ அல்லது எதிர்வினையாற்றவோ மாட்டோம். அமைதியான மனதின் அமைதியான சிந்தனைமிக்க சிந்தனையுடன் நாங்கள் எதிர்வினையாற்றுகிறோம். ஒவ்வொரு சிந்தனை, உணர்வு, சூழ்நிலை அல்லது நிகழ்வுக்கும் நீங்கள் எதிர்வினையாற்றக்கூடிய 4 வழிகளின் முந்தைய விளக்கங்கள் 2 வகையான மறுசெயல்பாடுகள் மட்டுமே வெற்றியுடன் இணக்கமாக இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன: எதிர்வினையாற்றாது மற்றும் அமைதியான மனதின் அமைதியான சிந்தனைமிக்க சிந்தனையுடன் மீண்டும் செயல்படுதல். மேலும் சீரற்ற எதிர்வினை என்பது அசாதாரணமானது, பகுத்தறிவற்றது அல்லது பைத்தியக்காரத்தனமானது என்பது தெளிவாகிறது. இந்த வகையான எதிர்வினை வழக்கமானதாக இருந்தால் உடனடியாக தனிப்பட்ட சிகிச்சையை நாட வேண்டும். எனவே உங்கள் கவனத்தை ஈர்க்கும் எண்ணங்கள், உணர்வுகள், சூழ்நிலைகள் மற்றும் நிகழ்வுகள் பற்றிய உங்கள் உணர்வுகளுக்கு மிகையான எதிர்வினையில் கவனம் செலுத்துவோம். சிறந்த பிரெஞ்சு தத்துவஞானி மோண்டேக்னே புத்திசாலித்தனமாக குறிப்பிட்டார்: ஒரு மனிதன் தனக்கு என்ன நடக்கிறது என்பதன் மூலம் அதிகம் பாதிக்கப்படுவதில்லை, என்ன நடக்கிறது என்பது பற்றிய அவரது கருத்து என்ன நடக்கிறது என்பதல்ல, அதைப் பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. எனவே நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உணர்வுகளுக்கு, அவற்றிற்கு மிகையான எதிர்வினை உணர்வுகளை ஏற்படுத்தியவற்றிற்கு அல்ல. எனவே மிகையான எதிர்வினை முக்கியமாக மிகையான உணர்வுகளால் ஏற்படுகிறது. மேலும் மிகையான எதிர்வினையை தடுப்பதற்கான வழி மிகையான எதிர்வினையை நிறுத்துவதாகும் என்பது தர்க்கரீதியாக பின்பற்றுகிறது. இது எளிதானது மற்றும் இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும். அதிக உணர்திறன் கொண்டிருப்பதை நிறுத்துவதற்கான வழி மக்கள், விஷயங்கள், சூழ்நிலைகள் மற்றும் நிகழ்வுகள் சரியானவை அல்ல என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தொடங்குகிறது. மேலும் அவை உங்கள் தனிப்பட்ட ஒப்புதலுக்காகவோ அல்லது மகிழ்ச்சிக்காகவோ வழங்கப்படவில்லை. மேலும் பரிபூரணத்தை கோருவது அல்லது தனிப்பட்ட முறையில் பரிபூரணமாக்க முயற்சிப்பது உங்கள் பொறுப்பல்ல. வெளிப்படையாக அபூரண மக்களால் நிரம்பிய
வெளிப்படையாக அபூரண சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. எனவே மற்றவர்கள் உங்கள் சொந்த அபூரணங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நம்புவது போல் அவர்களின் அபூரணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அபூரணத்திற்கு அதிக உணர்திறன் கொண்டவராக இருக்காதீர்கள், மேலும் அது அடிக்கடி தோன்றும் போது நீங்கள் அதிகமாக எதிர்வினையாற்ற மாட்டீர்கள். யதார்த்தம் என்பது தங்களைத் தாங்களே கவனித்துக் கொள்வதில் மும்முரமாக இருக்கும் மக்களால் நிறைந்த ஒரு உலகம், மேலும் இந்த செயல்பாட்டில் தற்செயலாக உங்களை சிறிது தொந்தரவு செய்யலாம். தனிப்பட்ட எதுவும் இல்லை. மற்றவர்கள் தங்கள் சொந்த பிரச்சினைகள் மற்றும் நோக்கங்களில் மூழ்கியுள்ளனர் என்பதுதான். தங்கள் சொந்த பிரச்சினைகளில் மூழ்கியுள்ளதால் மற்றவர்கள் உங்கள் சொந்த மென்மையான உணர்வுகளைப் பற்றி குறிப்பாக கவலைப்படுவதில்லை. அது அப்படித்தான், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அபூரணத்திற்கு அதிக உணர்திறன் கொண்டவராக இருக்காதீர்கள். அதிகமாக எதிர்வினையாற்றாதீர்கள், அது உங்களை எங்கும் அழைத்துச் செல்லும் அல்லது உங்களை சிக்கலில் சிக்க வைக்கும். ஒரு நாள், பண்டைய ரோமானிய ஆட்சியாளர்களில் மிகவும் புத்திசாலிகளில் ஒருவரான மார்கஸ் ஆரெலியஸ் தனது நாட்குறிப்பில் எழுதினார், இன்று நான் அதிகமாக பேசும் மக்களைச் சந்திக்கப் போகிறேன், சுயநலவாதிகள், அகங்காரவாதிகள், நன்றியற்றவர்கள். ஆனால் நான் ஆச்சரியப்படவோ அல்லது தொந்தரவு செய்யவோ மாட்டேன், ஏனென்றால் அத்தகைய மக்கள் இல்லாத உலகத்தை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லையோ. இப்போது பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் அத்தகைய மக்களையும் சந்திக்கப் போகிறீர்கள். எனவே அவர்களின் குறைபாடுகளுக்கு அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருக்காதீர்கள், வெறுப்பு, கோபம் அல்லது விரோதத்தில் அதிக எதிர்வினையாற்றாதீர்கள். அத்தகைய மக்கள் இருக்கிறார்கள், எல்லா போர்களும் இருந்தன, எப்போதும் இருக்கும் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதகுலத்தின் தொடக்கத்திலிருந்து மனித நடத்தையின் இந்த உண்மைகளை யாரும் மாற்றாததால் இப்போது அவ்வாறு செய்ய நீங்கள் நியமிக்கப்படவில்லை. எனவே நிதானமாக இருங்கள். அபூரணத்திற்கு அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருக்காதீர்கள். அதைப் பற்றி பதட்டமாக இருக்காதீர்கள். மறுப்பில் அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருக்காதீர்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் அமைதியான அணுகுமுறையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அமைதியான மனதை வைத்திருங்கள்.